இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் சைட் மாற்றி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மார்னிங் நான் ஒன்று மட்டும் தான் போட்டிருந்தேன், ஒரு சீப்பான ப்ரைஸில் பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட் கொடுக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இமீடியட்டாக வர ஆரம்பிச்சதும் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சார்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த லெவல் கிட்ட வரும்போது நம்ம பையிங் ப்ரெஷர் இருக்கா, கால் ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவல் இந்த கேண்டலோட கோயின்சைட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லை, அதுக்கு பதிலாக ப்ரைஸ் கீழே வந்து கன்சாலிடேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி வர்றது காமன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இப்போ அதே இதை சொல்கிறேன். மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, டார்கெட் லெவல் டிக்ரீசிங் ட்ரெண்டுக்கு இங்கே இருக்குது. இப்போ இமீடியட்டாக செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன் வரைக்கும் ப்ரைஸ் மேலே வரும். இந்த இடத்துல இருக்கும் போதே சொல்லியிருந்தேன், ஆரஞ்சு கலர் லைன் வரைக்கும் ப்ரைஸ் வரும். வந்த பிறகு செல்லிங் ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு செல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டார்கெட் இங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்தது, செல்லிங் ப்ரெஷரும் கொடுத்தது. ஆனால் இமீடியட்டாக பையர்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரிய வருது, பையர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் ஒன்று வேணும்ல, அதுதான் இந்த எவிடன்ஸ். இதை நான் வந்து பப்ளிக் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு கீழே ப்ரைஸ் போனால் மட்டும்தான் செல் என்ட்ரி. ஆனால் செல் என்ட்ரியுமே பெர்ஃபெக்டாக ட்ரிகர் ஆகலை. இமீடியட்டாக அகெயின் பையிங் ப்ரெஷர் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னா 2 டைம் பை என்ட்ரி ட்ரிகர் ஆனதை நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ மார்க்கெட் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் டெலிகிராமில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கோர்ஸில் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்ட்டு டெய்லி அனாலிசிஸில் ரொம்ப இன்டெப்த்தாக நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே விஷயத்த இந்த 3 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் உங்களால் எனக்கு வந்து இதை நான் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். மார்க்கெட் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, அப்போ ஏன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் சரி கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட் பையிங் சைட் ரிவர்ஸ் ஆகுது. சீப்பஸ்ட் ப்ரைஸில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் அகைன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான ட்ரெண்டு இதுவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன் இன்னைக்கு நடக்கலை இப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் கரியர் நல்லா இருக்கும். தேங்க்யூ.